விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும். விஜய் வந்தாலும் ஓகே தான், சீமானா அவர் வந்தாலும் ஓகே தான். ரெட்டையில எடப்பாடியார் வர்ற மாதிரி தெரியுது. நீ யாரும் நினைக்கிறீங்க அவங்க தான்ப்பா. நாங்கள் ஏன்ப்பா சொல்ல முடியும்? ரொம்பப்பா இது எடப்பாடி பழனிசாமி. டிவிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சி கொண்டு நினைக்கிறோம். தளபதி விஜய் தான். இப்போ திமுக வந்து 5 வருஷமா ஆட்சி சரியில்லை. கட்டாயமா இல்லை. ஒரு சினிமா நடிகர் அவ்வளவுதானே. விஜய் வந்தால் ஃபஸ்ட்டு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். காருக்கு பணம் கட்டாத ஒரு கவர்மெண்ட். அவருக்கு என்ன சமுதாய பொறுப்பு இருக்குங்கிறத பற்றி யாருக்கும் தெரியாது. சீமான் வந்து அவரு நினைச்சு பேசுவார். உங்களுக்கு தெரியும். ஒரு விளம்பரத்துக்காக இவங்க பண்றாங்க. விளம்பரத்துக்காக எதுக்கு நாங்களே எங்க ஆளுங்களே அடிச்சுக்குவாங்களா? ஸ்டாலின் சார் வந்தால் நல்லா இருக்கும். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஐயா வணக்கம். வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23 நடக்க போகுது. சரி. நீங்க பல எலெக்ஷனை பார்த்திருப்பீங்க தமிழ்நாடு வரலாற்றுல. சரி. இந்த முறை யார் முதலமைச்சரா வரப்போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும். விஜய் வந்தாலும் ஓகே தான், சீமானா அவர் வந்தாலும் ஓகே தான். ரெட்டையில எடப்பாடியார் வர்ற மாதிரி தெரியுது. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ யாரும் நினைக்கிறீங்க அவங்க தான்ப்பா. நாங்கள் ஏன்ப்பா சொல்ல முடியும்? ரொம்பப்பா இது எடப்பாடி பழனிசாமி. டிவிக்கே தான். டிவிக்கே எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சி கொண்டு நினைக்கிறோம். மக்கள் விரும்பும் முதலமைச்சர் தளபதி விஜய் தான். ஸ்டாலின் சார் வந்தால் நல்லா இருக்கும் சார். மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் மக்களோட கஷ்டத்தை யோசனை பண்ணி முதலமைச்சராக வரணும். இப்போ திமுக வந்து 5 வருஷமா ஆட்சி சரியில்லை. கட்டாயமா இல்லை. மக்கள் புதுசாக மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோ ஒரு சினிமா நடிகர் அவ்வளவுதானே. வேறு அரசியலில் இதுக்கு முன்னால் ஏதாவது பெரிய அளவில் எதுவும் பண்ணியிருக்காரா? ஒன்றும் இல்லை. ஒரு பட்டிமன்றமாக ஏதோ ஒரு பேச்சு மரத்துக்கு வர்றாரா? வரலையே. வீட்டுக்குள்ளே தானே உட்காந்துருக்காரு. இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு இன்னமும் 2 இடம் போகிறாங்க. சினிமா நடிகரை பார்க்குறதுக்கு அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிரேஸ் இருக்கும், ஓடுவாங்க. ஆனால் அவர் தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் எப்பொழுதுமே அந்த 2 இது தான் இருந்துச்சு, டிஎம்கே ஏடிஎம்கே. புதுசாக விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாருமே இப்போது மக்களோட கஷ்டத்தை யாருமே நினைக்க மாட்டேங்க. நான் வாழ்ந்தா போதும் தான் இப்போது முதலமைச்சர்லாம் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் எவ்வளோ பண்ணாங்க, ஆனால் மக்களுக்கு வேண்டியே வாழ்ந்தாங்க கொஞ்சம். இந்த வாட்டி அவர் தான் வரணும். மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை. என்னோட விருப்பமும் அதுதான். விஜய் வந்து அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து காருக்கே பணம் கட்டாத ஒரு கவர்மெண்ட்டுக்கு. கார் வாங்கினதே டேக்ஸ் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தெரியும். இல்லை, ஒரு நியாயமான ஆளாக இருந்தால் பரவாயில்ல. சீமான் வந்து அவர் நினச்சி பேசுவார், உங்களுக்கு தெரியும். ஒரு சரியான மைண்ட் கிடையாது அவருக்கு. அதுக்காக சொல்கிறேன், வர தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணணும்னா யார் வேணாலும் வரலாம், அது பிரச்சனை இல்லை புதுசாக. ஆனால் ஒரு ஆட்சியை ஒழுக்கமாக கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வேணும்ல. தேசிய ஜனநாயக கூட்டணினா மோடியோட கண்ட்ரோலில் தான் வருது. மத்தியில் மோடி ஆட்சி, இவரும் கூட்டணி ஆட்சி தானே எடப்பாடி பழனிசாமி. அதுக்காக சொன்னேன். 2 தொகுதியில் போட்டிடுறாரு. பெரம்பூர் ஒன்று, திருச்சி கிழக்கு ஒன்று. 2 தொகுதியிலையுமே ஜெயிப்பார். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போ யாருமே மக்களுக்கு வேண்டியில்லை. மக்கள் கஷ்டப்படுறாங்க. விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் இந்த எலெக்ஷனில். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு யங்ஸ்டர், ஒரு 51 வயசு தான் ஆகுது. அவர் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கலையா? முதல்ல 51 வயசு யங்ஸ்டர் கிடையாது. பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு பக்கம் மக்கள்கிட்டேருந்து ஒரு பக்கம் கொடுத்தாலும் ஒரு பக்கம் எடுக்கிறது தான் இருந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றது தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இலவச ஹாஸ்பிட்டல், கல்வி, எதுக்குமே நம்ம தமிழ்நாட்டில் சரியில்லை. அதனால் இந்த 2 கட்சியும் இல்லாமல் புதுசாக விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலே போதும், எதுவுமே வேணாம் எங்களுக்கு. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அனுபவம் வாய்ந்தவங்கெல்லாம் கிடையாது, படித்தவங்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா அவங்களுக்கு ஒரு போஸ்ட்டை கொடுத்து பணத்தை கொடுத்தாங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. அவ்வளோ. இவங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வர அளவுக்கு மக்களை வந்து டிவிக்கே வந்து அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. நிம்மதியாக இருந்துங்க. இந்த மெட்ரோ நோண்டி போட்டு ரோடே சரி கிடையாது. பிட்டு ரோடு போடுறேன்னா பிட்டு ரோடு அதே பெருசாக போய் ஒரு பேரிங். தமிழ்நாட்டில் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்னு எதிர்கட்சியிலேருந்து சொல்கிறாங்களேன்னு. அது கமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி 1500 விற்கிது, 200 150 விற்ற இடத்துல. அப்போ அந்த ரோடு கரெக்டாக இருந்தால் தான் அந்த பேரிங் வந்து 1 வருஷம் 2 வருஷம் வரும். இந்த மாதிரி பிட் ரோடை போட்டு நாசம் பண்ணால் 2-4 வாட்டி ஏறி இறங்கினா பேரிங் போயிடும். ஒரு நடிகர் பின்னாடி கூட்டம் கூட தான் செய்யும். ஆனால் அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிற? கண்டிப்பாக ஓட்டா மாறும். இது ரசிகர்கள் தான் போடுவாங்க கொஞ்சம் பேர், கட்சிக்காரங்கெல்லாம் போட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஏடிஎம்கேல இருக்கும் ஏடிஎம் தான் போட போகிறாங்க, பிஜேபியில் இருக்கவங்க பிஜேபி தான் போட போகிறாங்க. ஏடிஎம்கே ஓட்டு லாஸ்ட் டைம் பார்த்துருப்போம், சீமான் 1%லேருந்து 8% போயிருக்கிறாரு. யாருக்கு அந்த பாதிப்புன்னு பார்த்தா அதிமுக தானே இருந்தது. நடிகர்னு பார்க்கும்போது அதிமுக ஓட்டை பிரிச்சிருக்கிறாருல. அதிமுக ஓட்டை பிரிச்சிருந்தா இந்த வாட்டி அப்படி டிஎம்கே ஓட்டம் பிரியும்.
ஏடிஎம்கே ஓட்டும் பிரியும், நான் இல்லைன்னு சொல்லல, 2 ஓட்டுமே பிரியும். ஒரு 10% ஓட்டு பிரிஞ்சுனா கூட 10,000 ஓட்டு விஜய்க்கு வரும். இல்லை வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரசிகர்கள் இருக்காங்கல்ல, பசங்க இருக்காங்கல்ல. ஆனாலும் வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன் என்னைய பொறுத்தளவில். ஏன்னா அரசியல்வாதிங்கிறது வேற, நடிகர் வேற. நடிகருக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் தமிழ்நாட்டில் நடிகர்களே அரசியல் வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அது ரஜினியாக இருக்கலாம், விஜயா இருக்கலாம். நான் அப்படி சொல்ல வரேன். அரசியல்வாதினா அரசியல்வாதியாக இருக்கணும். தண்டனைகள் கடுமையானதான் தவறுகள் குறையன்ற மாதிரி இவங்க ஆட்சியிலலாம் எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. விஜய் வந்தா ஃபர்ஸ்ட் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வெறியாகுது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சரியில்லை, சரி கிடையாது. அவங்க சொல்லும் போதே பாருங்களேன், இவர் ஏற்கனவே இப்போ ஒருத்தரை பிடிச்சாங்கன்னா ஏற்கனவே இவர் நிறைய கொலை பண்ணியிருக்காரு, கற்பழிப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனையில தான் இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் எப்படி வெளியே வராரு? அவரே வந்து திருப்பி வந்து ஒரு குழந்தைய கெடுத்து ரேப் பண்ற அந்த கேஸ்ல பிடிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இது குதுந்தா திருப்பி இது பண்ணியிருக்க மாட்டாங்களே. அது பார்க்கும்போது தான் ரொம்ப கோவம் வருது. காசு பணம் செய்து அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிறதா, முதல்ல பாதுகாப்பு தானே முக்கியம். முன்ன மாதிரிலாம் இங்கே இப்போ இல்லை. அவருக்கு என்ன சமுதாய பொறுப்பு இருக்குங்கிறத பற்றி யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் கிவ் எனி கிரெடன்ஸ் டு ஹிம். அவருக்கு நான் எந்த மதிப்பும் கொடுக்கல. விஜய் அவர்கள் வந்திருக்கிறாருன்னு இந்த டைம், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்களே, அவர் நடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. வேட்புமனு தாக்கல் விஜய் அவர்கள் பண்றாரு, அதன் பிறகு பிரச்சாரத்துக்கு போறாரு. கண்டிப்பா. எல்லா இடத்துலயுமே விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதா வந்து அவங்க தரப்புல இருந்து குற்றம் சுமத்துறாங்க. ஆளும் திமுக அரசு வந்து நெருக்கடி கொடுக்குது, உங்களை பார்த்து பயப்படுது அப்படின்னு. நீங்க என்ன சொல்றீங்க? அவராக பார்த்து பயந்துக்கிட்டாரு, அவ்வளோதானே தவிர. சார் சாதாரணமாக எல்லாருமே ரோட்டு வழியே தானே போகிறாங்க. இவர் மட்டும் ஏன் பம்மிக்கிட்டு போகிறாரு, இது பண்ணுறாரு? க்ரௌடு வரத்தான் செய்யும். சினிமா நடிகர். நான் தான் ஆரம்பத்திலே நீங்களே சொல்றேன். பார்த்துருப்பீங்க, பாட்டெல்லாம் வீசுற அந்த சம்பவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு பத்திரிகையில் வருது, ஆதவர்ஜுனா தான் வீச சொன்னார், அந்த பாட்டில் பிடிச்சவன அவன் பேட்டி கொடுக்குறான். அப்போ அது உண்மையா? அதெல்லாம் தீர விசாரித்தா தெரிய வரும். என்ன தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் தண்டனை தான். இவங்க அவங்கன்னு இல்லை, என்ன விஜய் தம்பி வந்து இப்போ புதுசாக வந்திருக்காப்புல. எல்லாருமே ஜெயலலிதா அம்மையார் கூட புதுசாக வரும்போது ஏடா கூடமாக சொன்னாங்க. அது மாதிரிலாம் இல்லை, அவர் விருப்பம் அது. இப்போ அவர் நல்லது செய்ய போகிறேன்னா ஓரளவுக்கு நல்லது செஞ்சால் அவர் வேணான்னு சொல்கிறார். அவர் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் பொதுவாக தான் முடியும். ஜெயலலிதா அம்மையார் ஃபஸ்ட்டு ஜெயிக்கல, 2வது தான் ஜெயித்தாங்க, புரிதுங்களா? அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா வந்து வந்திருக்கிறாரு. ஒன்றும் அவங்க அப்பா மாதிரி இல்லை, கலைஞர் கருணாநிதி ஐயா மாதிரி கிடையாது. அவர் என்ன பண்ணாலும் ஒரு இதுவாக டேலண்டாக பண்ணுவார். அந்த டேலண்ட் இவருக்கு கிடையாது. திமுக பற்றி நம்மளுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு கட்சியை காலி பண்ண தான் பார்ப்பாங்க, புதுசாக யாரும் வளர விட மாட்டாங்க. அவங்க வந்து எப்படின்னா அழிக்க தான் பார்ப்பாங்கன்னு சொல்ல வரேன். வேற விஜய் வளர்றது விரும்ப மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு தானே ஆபத்து. அவங்க இப்போ ஆளுங்கட்சி அவங்க தான் பார்ப்பாங்க, எப்படியா ஜெயிக்கணும் தான் பார்ப்பாங்க. அது லஞ்சம் புறையோடி கிடக்குங்கிறீங்க 2 கட்சிகளில். எஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி. இது வந்து ஒரு சினிமா மோகம். அது வந்து சினிமாக்காரர் எங்கே போனாலும் ஒரு கூட்டம் கூடிடுவோம். அது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம். அதுக்காக அரசியலில் அவங்க தான் வெற்றி பெறணுங்கிறது நினைக்கிறதும் ஒரு பெரிய தவறு. இல்லை, சமுதாய பொறுப்பு இல்லாமல் அரசியலில் திடீர்னு வரணும்னு தோணியிருக்கோம். அரசியலுக்கு வர்றதுங்கிறது அதிகாரத்துக்காக. சமுதாய பொறுப்பு அதிகாரம் வேண்டியதில்லை. அவர் என்ன சமுதாய பணி செஞ்சாருங்கிறது தெரிஞ்சால் பரவாயில்ல. அது ஓட்டாக மாறுது மாறல, மக்கள் அவங்களுக்கு என்ன கவலை? அது இவர் தானே கவலை பண்ணுது. கண்டிப்பாக ஓட்டாக மாறும். மாறாமல் இவ்வளோ கூட்டம் வருமா? இப்போ கூட எம்ஜிஆர் புகழ் பாடுறாரு. எம்ஜிஆர் அவர்கள் தான் என்னுடைய ரோல் மாடலுங்கிறாரு, ஜெயலலிதா அம்மா தான் என்னுடைய ரோல் மாடலுங்கிறாரு. அப்போ அதிமுக ஓட்டு பிளவுபடாதா? அவருக்கு பாதி ஓட்டு போயிடாதா? போகாது, அப்படியெல்லாம் போகாது. இதுவரைக்கும் அவர் ஒன்றும் சொல்லலை. இன்னைக்கு தேர்தலுக்காக தானே சொல்கிறாரு. திராவிட கட்சிகள் எனக்கு எதிர்த்து அப்படின்னாரு. அப்புறம் இன்னைக்கு எப்படின்னாப்புல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ரோல் மாடல் ஆயிடுவாங்க? அப்படி கிடையாது. இது அவர் அடுத்தவன் ஆதாயத்துக்கு என்னத்தையாவது ஒன்று பிடிச்சி இழுக்கிறது முறை தானே. இல்லை, அவர் சொல்கிறாரு சின்ன வயசுலேருந்து மக்கள் இயக்கமாக நற்பணி இயக்கமாக இருக்கும்போது காலகட்டத்திலேருந்து நாங்கள் நல்லது செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? என்ன எல்லா நடிகரும் கூட்டம் கூடாது ஜி. எல்லா நடிகரும் போனால் கூட்டம் கூடுமா சொல்லுங்கள்? மக்கள் அடிப்பட்ட கீழ் இளைஞர்கள்லேருந்து பெரியவங்க எல்லா நடிகருக்கும் போக மாட்டாங்க. ஒருத்தருக்கு தான் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் தான். கண்டிப்பாக இது அடுத்த சிஎம்னா விஜய் தான். இப்போ தாவேக்கா பொதுக்கூட்டத்துக்கோ இல்லை வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது விஜய் வர்றதுக்கோ போதிய பாதுகாப்பு வந்து போலீஸ் தர்றது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆமா, அவங்க ஆட்சி இருக்காங்களா, அவங்க ஆட்சிக்குனா பண்ணுவாங்க. இவர் வரல, அதனால கொடுக்க தான் மாட்டாங்க. ஆனா விஜய் வந்தா அப்படி பண்ண மாட்டாரு. யாருக்குமே எல்லாருக்குமே நல்லதான் செய்வாரு. அது அவங்க இருக்கிறாங்களா ஆட்சியில. இப்போ வந்து தேர்தல் கமிஷன் கண்ட்ரோல்ல தான் போலீஸ் எல்லாமே இருக்கு. இதுக்கும் ஸ்டாலின் அவர்களை குற்றம் சுமத்துறது கரெக்டா?
கரெக்டு தான். அவங்க சொல்லாமல் எதுவுமே நடக்காது. அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்கல்ல, மேல இடத்துல இருந்து ஒன்று சொல்லாமல் எதுவுமே தானாகவே யாருமே செயல்படுத்த போகிறது கிடையாது. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த சோடா பாட்டு அதெல்லாம் அவர் இல்லை. அந்த மாதிரி சில்லியெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்களாம் பெருசாக செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் இது பண்ணாங்களா, அதெல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. என்ன கூட்டத்தை சொல்றீங்க? அந்த கரூர் கூட்டம் சொல்கிறீங்க. அதுக்கு நீங்க கவர்மெண்ட்டை குறை சொல்றீங்களா? கண்டிப்பா அப்படியா? கண்டிப்பா அவங்கள தான் சொல்றோம். ஜி கரூர் சம்பவம் மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு தான். ஏன்னா பாதுகாப்பு கொடுத்துருந்தா அவர் எல்லாமே முடிச்சுட்டு வில்லிவாக்கத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிருப்பார். ஆனால் பாதுகாப்பே கொடுக்கல. பஸ்ஸு லைனாக வருது. காலையில் ஆஃபீஸ் போகும்போது பஸ் வராது. லைனாக 10-15 பஸ் லைனாக நிற்கிது. அந்த பஸ்ஸில் கூட்டமே கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம போய் அவர் பிரச்சாரம் பண்ண முடியும்? பாதுகாப்பு இருந்தால் தானே பண்ண முடியும். அவங்க இப்போ ஆட்சியில் இருக்காங்க, அவங்கள சொல்ல மாட்டாங்க. அவங்க ஆட்சியிலேருந்து போனதை இப்போ உங்களை பற்றி சொல்கிறதுக்கு நீங்களும் முன் வருவீங்களா? இப்போ வேற ஆட்சியிலேருந்து அவங்க வருவாங்க. எது வந்தாலும் அவங்க வந்து அதை வந்து மூட தான் பார்ப்பாங்களே, வெளியே இது பண்ண பார்க்க மாட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் எது வந்தாலும் வெளிவிடுவாங்க. அவங்க வெளிவிட சான்ஸ் கிடையாது. நம்ம டிவிக்கு ஆளுகள் எப்படி கண்ணாடி விட்டு எறிவாங்க? ஆப்போசிட் ஆளுங்க தானே பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்களே எப்படி கல்ல விட்டு எறியுது, கண்ணாடி விட்டு எறியுது? விளம்பரத்துக்காக இவங்க பண்றாங்க. விளம்பரத்துக்காக எதுக்கு நாங்களே எங்கள் ஆளுங்களே அடிச்சுக்குவாங்களா? அது தவறான விஷயம். அடுத்தவங்க ஆப்போசிட் ஆளுங்க தான் அடிப்பாங்க. அவங்க நம்மளுக்குள்ளே எப்படி அடிச்சுக்க முடியும்? விளம்பரத்துக்காக நாங்கள் ஏங்க அடிச்சுக்க போகிறோம்? மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.